மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகளுக்கு அமைய 161 உள்ளூராட்சி மன்றங்களிலேயே அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக் கொண்டன. எனினும் 178 நிறுவனங்களில் எந்த கட்சிக்கோ அல்லது சுயேட்சை குழுவுக்கோ பெரும்பான்மையை பெற முடியவில்லை. பொது நிர்வாக மாகாண சபை உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சினால் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் நாளை ஆரம்பமாக உள்ளது. இதற்கிணங்க 161 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாத்திரமே ஆட்சி அமைப்பதற்கான சந்தர்ப்பம் நாளை கிட்டியுள்ளது. உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு அந்தந்த அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களினால் பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளன. இதேபோல பெரும்பான்மையற்ற ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களின் முக்கிய தெரிவுகள் ஆணையாளர்களின் தலையீட்டில் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களின் கூட்டத்தின் பின்னர் தீர்மானிக்கப்படும். இந்த பணிகளை வெகு விரைவில் நிறைவு செய்ய முடியும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பட்டியல்கள் இன்னும் பெறப்படாத உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு மிக விரைவில் வெளியிடும் என நினைக்கின்றேன். அதன் மூலம் சில தினங்களுக்குள் அனைத்து மன்றங்களின் தவிசாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு தவிசாளர்களும் தெரிவு செய்யப்பட்டு சபைகளின் ஆட்சியை நிறுவ முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது.